டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஹையஸ்ட் வேகன்சிஸ் வந்து இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து கிராமின் தேக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ் இது ரெண்டுமே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவிட்டி அண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 10/2/2025 ஸ்டார்ட் ஆயிருக்கு நோட்டிஃபிகேஷன். 3/3/2025 வந்து க்ளோஸ் ஆயிரும். மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8/3/2025 வரலும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜாப்னால இதில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து மெயில் டெலிவரி பண்ணுறது, மெயில் ரிசீவ் பண்ணுறது இது சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் நடக்கிறது, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, இது சம்மந்தமாக இருக்கும். பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் மெயினான ஒரு ஆளாக இருப்பீங்க. ஸோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மாஸ்டர் கீழே வருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் டு டோர் டெலிவரி பண்ணி போஸ்ட்டெலாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹவுஸுக்குமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக ட்ராவல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரம் ஆஃபீஸ் ஒர்க்கும் நிறையா இருக்கும். அது இல்லாமல் எம்ஓ, ஐபிஓ, ஏஎஸ்பிஓ, எஸ்பிஓஎஸ், எஸ்எஸ்பிஓஎஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் இவங்களுடைய கைடன்ஸ் கீழே அவங்களுடைய டியூட்டிஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எமுல்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் பார்ப்போம். எமுல்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 12,000 to 29,380 ருபீஸ் வருது. அது இல்லாமல் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகி 24,470 ருபீஸில் க்ளோஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இனிஷியல் ப்ளே தான். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறனால உங்களுக்கு வந்து இயர் பாஸ் ஆக உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஹைப் ஆகிட்டே இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 இயர்ஸ். அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ், ஓபிசி 3 இயர்ஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி 10 இயர்ஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசினா 13 இயர்ஸ், டிசபிலிட்டிஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிங்கிறது 15 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் அளவுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அஃபிஷியலி 10th பாசிங் மார்க் இருக்குது அப்படின்னா போதும். செலெக்ஷன் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அந்த மார்க்கை வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா A1, A2, B1, B2, C1, C2, D அப்படின்னு ஒரு கிரேட் கன்வெர்ட் பண்ணுறாங்க. நம்ம 10th எடுத்த மார்க்கை அவுட் ஆஃப் 10 கன்வெர்ட் பண்ணி அதை மல்டிப்ளையிங் ஃபேக்டர்னு சொல்லி 9.5 மல்டிப்ளை பண்ணால் ஒரு மார்க் வரும். அந்த மார்க் ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக வரும். அந்த மார்க் அடிப்படையில் இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 10th நல்லா ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து இதுக்குள்ளே நிறையா நுழையலாம். என் ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் இதில் இருக்காங்க. ஒன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி உங்கள் மார்க் லிஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க. இது கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. டேரெக்டாக ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்.